SRGDS Matriculation News Channel. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை. குறள் ஒழுக்காரா கொள்க ஒருவன்தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. பொருள் உள்ளத்தில் பொறாமை இல்லாமல் வாழ்வது ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகும். நன்றி. आज का शब्द विवेक, विजडम, दृढ़ता, डिटर्मिनेशन, निरंतर, कंटिन्यूअस, आकांक्षा, एस्पिरेशन, विकसित, डेवलप्ड, अन्वेषण, एक्सप्लोरेशन. धन्यवाद. Word of the day: endure, meaning to suffer politely. Example sentence: he had to endure the long wait. Thank you. திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருப்பள்ளி எழுத்து 10. புவனில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை விரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள்: இந்த உலகில் மீண்டும் பிறந்து வீணாக பொழுதை போக்காமல் இருப்பதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இந்த பூமியில் சிவபெருமான் உயிரை காக்க எழுந்தருளி இருக்கும் திருப்பெருந்துறை உரையும் இறைவனே, திருமால் விரும்பி பிரம்மாவும் ஆசைப்படக்கூடிய உன் திருக்கருணையை திறந்து நீயே இவ்வுலகில் புகுந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவன். எங்களை ஆட்கொள்ள உறக்கம் நீக்கி எழுந்தருள்வாயாக. நன்றி, வணக்கம். திருப்பாவை பாடல் 30. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்க மலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் எதிரண்டும் மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இதன் பொருள்: திருப்பாவை நினைவு பாசுரம் இது. நோன்புக்கு அழைத்து நோன்பு விதிகளை விவரித்து நோன்பையற்றி நோன்பை நிறைவேற்றியும் விட்டவர்கள் இப்போது பாவை பாட்டின் பெருமையை பகிர்கிறார்கள். மாபெரும் கடலை கடந்தவனான மாதவனை கேசவனை ஆட்சிகள் ஆன நாங்கள் சென்று சேவித்து பாடி பரிசுகளை பெற்ற பெருமையை பசுமைமிக்க தாமரை மலர்களான மாலையை கட்டி கொடுக்கும் திருவல்லிபுத்தூர் பெரியார்வரின் மகளான கோதை உரைத்த இந்த பாமாலையை ஊதுபவர்கள் மலை போன்ற 4 திருத்தோள்களையும் செம்மை மிக்க திருக்கண்களையும் நிறைந்த செல்வத்தையும் கொண்ட எம்பெருமான் திருமாலின் அருளை பெற்று மகிழ்ச்சி கொள்வார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் வி. குருபிரசாத். 14/1/2026 இன்று ஆயுதப்படை முன்னாள் வீரர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை செய்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களின் தியாகம், வீரத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் முக்கியத்துவம்: நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து சேவை செய்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாள். இராணுவ சேவையின் மதிப்பை இளம் தலைமுறைகளுக்கு உணர்த்தும் நாள். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.